மெட்டா மங்கேஷ் தேர் வாஸ் குட் இன்டர்நெட் வாஸ் அப்படின்னு இன்டர்நெட் வந்து ஒரு டைம்ல நல்லா இருந்துச்சுப்பா சே இன்டர்நெட்ல அப்படின்னு சொல்லிட்டு இப்போ ஃபீல் பண்ற அளவுக்கு எல்லாத்தையுமே த குட் டேஸ் ஆஃப் இன்டர்நெட் ஆர் கான் அப்படிங்கிறது தான் முக்கால்வாசி ஆர்டிகல்ல இன்டர்வியூல பெரிய டெக் எக்ஸ்பர்ட்லாம் பேசுற மாதிரி ஆயிடுச்சு. அதாவது இன்டர்நெட் நல்லா இருந்துச்சுன்றாங்க, இப்போ வந்து ஃபுல்லாகவே இந்த அல்காரிதம் கையில் ஃபீடு கையில் முக்கால்வாசி டெக்கோ சிஸ்டம் கையில் வந்து உட்காந்துருக்கு அப்படின்றாங்க. இதுக்கான காரணமும் வந்து வேற வேற சைடில் வேற வேற கம்பெனிங்க வேற வேற டெக் மாறுது, ஜனங்களை வந்து பிரெயின் வாஷ் பண்ணுற ஒரு ஃபீடுக்குள்ளே தான் நம்ம வாழ்ந்துட்டு இருக்கோங்கிற மேட்ரிக்ஸ் வேர்ல்டு வரைக்கும் பேசிட்டு இருக்காங்க. இன்டர்நெட்டோட பேசிக்காக நம்ம ரொம்ப பார்த்த ஒரு பெரிய கம்பெனியாக கூகுளோட சர்ச் பார்த்துக்கிட்டு இருந்தோம். அதில் தான் இன்டர்நெட் தேட ஆரம்பித்தோம். ஒரு டைமில் பிஃபோர் சர்ச்சிங் வந்து பேப்பரில் எழுதி வச்சுக்கிட்டு போன காலங்கள்லாம் உண்டு இந்த .com பேருன்னு சொல்லிட்டுன்னு. இப்போ ரீசெண்டாக நீங்கள் வந்து கூகுளுக்குள்ளே போயிருந்தீங்கன்னா உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும், நீங்கள் ஒரு வார்த்தை நீங்கள் தேடின உடனே ஏஐ ஓவர் வியூ அப்படின்னு சொல்லிட்டு கூகுள் ஜெமினி இருந்து ஒரு சின்ன டேப் ஓப்பன் ஆகும். முக்கால்வாசி பேர் நீங்கள் அதை தான் பார்த்துருப்பீங்க, ஏன்னா உங்களுக்கு வேண்டியது இன்ஃபர்மேஷன் அது வந்திருக்கும். நீங்கள் என்ன பண்ண மறந்துருப்பீங்கன்னா கீழே லிங்க்ஸ் எல்லாம் இருக்குன்னு தெரியுமா? ஒரு காலத்தில் பார்த்துருப்பீங்களா லிங்க்ஸ் 1 2 3 4 கிளிக் பண்ணி மேலே இப்போ லிங்க்ஸ் எல்லாம் பார்ப்பீங்களா? அதுக்குள்ளே போய் எத்தனை நாள் ஆச்சுன்னு ஜஸ்ட் யோசிங்க. ரீசெண்டாக நம்ம யாரும் பண்ணியிருக்கவே மாட்டோம். ஏன்னா கூகுள் வந்து இதை வந்து கொண்டு வந்ததுக்கப்புறம் ஜனங்களுக்கு ஈஸியாக இருந்துச்சு. இது வந்து கூகுள் மட்டும் இல்லை, இப்போ நீங்கள் ChatGPT போகிறதோ பெர்ப்ளெக்சிட்டி போகிறதோ இந்த ஆந்த்ரோபிக் போகிறதோ எல்லாமே ஒன்று தான். உங்களுக்கு கேள்வி வேணும் உள்ளே போகிறீங்க, நம்ம டிஃபால்ட்டு சர்ச்சிங் பண்ணுறது இப்போ விட்டுட்டோம். உங்களுக்கு யோசிக்கலாம், இதில் என்னப்பா இருக்குது, டெக்கு வளருது, நாங்களே வந்து எங்களுக்கு தேவையானதை பார்த்துக்கு தான் உள்ளே வரோம், இதில் என்ன இருக்குன்னு. ஆனால் இன்டர்நெட் வந்து ஒரு 2 சைடு கத்தி மாதிரி. நீங்க எந்த அளவுக்கு தேடுறீங்களோ அதே மாதிரி உங்களுக்கு இன்ஃபர்மேஷன் ப்ரொவைட் பண்ற கம்பெனிங்களும் அதனால இந்த வளருது. எப்படி வளரும்னா, நீங்க போயிட்டு பழைய டைம் கூகுள் பாத்தீங்கன்னா கூகுள் இப்படிதான் ஃபேமஸ் ஆனா என்ன பண்ணா, நீங்க உள்ள போவீங்க தேடுவீங்க, கூகுள் வந்து எல்லா கண்டென்ட்டையும் சேர்த்து வைக்கிற ஒரு டிக்ஷனரி மாதிரி தான். நீங்க உள்ள போலாம், கூகுள் காட்டும் பாருங்கப்பா இவங்கலாம் இருக்கிறாங்கன்னு. ரொம்ப இந்த ட்ரஸ்டபிள் பேஜ் எல்லாம் பேஜ் ஒன்ல இருக்கும். 2 3 4 5 போக 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 அதோட ரிலையபிலிட்டி குறைஞ்சி spam.com வந்து சேரும். இது நீங்க உள்ள போய் பார்த்தீங்கன்னா ஆட் இருக்கும், ஆட் மூலமா அந்த .com ரெவன்யூ வரும், மோர் நம்பர் ஆஃப் கிளிக்ஸ், மோர் நம்பர் ஆஃப் ரெஃபரன்ஸ், பேஜ் ரேங்கிங்ல மேலே ஏற்றுவாங்க கூகுள். உங்களோட .comலாம் அந்த பேஜ் ரேங்கிங்ல மேலே வருதுக்கு ஒரு மிகப்பெரிய விஷயம். அதனால தான் முக்கால்வாசி நீங்க என்ன தேடணும் முதல்ல பார்த்தீங்கன்னா அது விக்கிபீடியா வந்துடும், அதுக்கப்புறம் கூகுள் வந்துடும், அதுக்கப்புறம் டிக்ஷனரி.comலாம் வந்துடும், அதுக்கப்புறம் அமேசான் eBay மற்றதெல்லாம் வர ஆரம்பிக்கும். இவங்கெல்லாம் ஜனங்க நம்பர் .com. இது மூலமாக தான் ஒரு டைம்ல இன்டர்நெட் வேலை பார்த்துச்சு, எல்லாருமே காசு பார்த்துக்கிட்டு இருந்தாங்க. இப்போ ஏஐயோட இன்ட்ரோடக்ஷனுக்கு அப்புறம் த ரீஇமேஜினிங் கூகுள் சர்ச்னு சுந்தர் பிச்சையே சொல்றாரு. அதுக்கப்புறம் தான் இன்டர்நெட்டோட ஸ்டைல் மாறிச்சே தவிர பிசினஸ் பெருசா அடி வாங்க ஆரம்பிச்சிருக்குன்னு வெப்சைட் ஓனர்ஸ்லாம் சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. .com நம்பி வியாபாரம் பண்றவங்க, அது கோட்னாஸ்ட் ஒரு பெரிய இந்த காங்க்ளோமேட் எல்லா விதமான .com வச்சிருக்காரு. அவர் சொல்றாரு 70% கிட்ட கிளிக்கபிள் ரெவன்யூ காணும். அது கிளிக்கபிள் ரெவன்யூ .com தேடி நீங்க உள்ள போய் நீங்க போறது, இது லிங்க் உள்ள போறது காணும். ஏன்னா எல்லா இன்ஃபர்மேஷனுமே நேரா ஜெமினி அந்த ஓவர்வியூல ஜனங்க பாத்துக்கிறாங்க. ஆனா இந்த இன்ஃபர்மேஷன் எங்க இருந்து வருதுன்னு கேட்கறாரு. அது எங்க கிட்ட இருந்தாங்க வாங்குது கூகுள், எங்க கிட்ட இருந்து ஸ்கிராப் பண்ணி அதை எடுத்து மேல போட்டு கூகுளுக்குள்ள எல்லாம் போய்க்கிறாங்க. .comக்குள்ள போகாமலே அதுக்கான டேட்டாவே கூகுள் தந்துருது. உங்களுக்கு பார்க்க இது செமையான இதுவா இருக்கலாம், ஆனா .comோட ஓனர்ஸ்க்குலாம் இது வந்து திருட்டு மாதிரி தான். ஏன்னா ஒண்ணு எங்க .comக்குள்ள வரணும், உள்ளேயும் வரலையா, நீ மேட்டர் மட்டும் எடுத்துக்கிட்டு வெளியே வந்து காட்டும் பொழுது ஜனங்க உள்ள போறதுக்கான சான்ஸ் கட் ஆகுது. இது மூலமா நிறைய கம்பெனிங்க வந்து ஜீரோ கிளிக்கபிள் பிசினஸ் மாடல், அதாவது என்ன சொல்றாங்கன்னா, பாருங்கப்பா நம்ம கம்பெனி சர்ச்சில் காட்டாது அப்படிங்கிற மைண்ட்ல வச்சுக்கிட்டு உங்களோட பிசினஸ் மாடலை மாத்துங்கன்னு சொல்ல ஆரம்பிச்சுக்கிறாங்களா. இன்னும் அடுத்த ஸ்டெப் என்ன போறாங்கன்னா, நிறைய கம்பெனிங்க வந்து இப்போ குக்கிங் ரெசிபி தர கம்பெனி இருக்கு, அவங்கள பாத்தீங்கன்னா .comக்குள்ள போகவே தேவையில்லை. உங்களுக்கு என்ன மாதிரி சமைக்கலாம் நீங்க கூகுள்ல கேட்டீங்கன்னா அதுவே எடுத்து தரா மாதிரி இந்த .comங்க பிளாக்ல இருந்து எடுத்து போட்டு மேல ரிசல்ட்ல தருது. இது வந்து ப்ராப்ளமா இருக்கு அப்படின்றாங்க. ஸோ இப்போ என்ன பண்ணுவாங்க கம்பெனிங்களாம், கூகுள் கிட்ட வந்து ஒரு சின்ன சைன் போடணும். இந்த .com வந்து கூகுள் என்ன சொல்லுவானா, டீலர் நோ டீல் மாதிரி நீ வந்து கூகுளில் உன்னோட .com காட்டுறங்கிறதுக்கு சின்ன சைன் போடுவோம் போல. இப்போ என்ன சொல்றாங்கன்னா, கூகுள் சொல்லுதுன்னா சைன் போட்டா ஆட்டோமேட்டிக்கா நான் மேல ஜெமினி அது ஓவர்வியூல அவனோட காட்டுவேன் அப்படின்னு அவன் சொல்றான். என்ன சொல்றான், இவன் சைனும் வாங்கிக்கிறான், எங்க டேட்டாவே எடுத்துக்கிறான், எங்களுக்கு இது காசும் வர்றது இல்லை, ஸோ வி ஆர் ரெடி டு பிளாக் கூகுள் அப்படின்றான். இப்போ நிறைய .comலாம் கூகுள் வந்து எங்க .com ஸ்கிராப் பண்ணாதேங்கிற டீலை நாங்கள் சைன் பண்றோம், வி ஆர் பிளாக்கிங் கூகுள் அவே ஃப்ரம் அஸ்ன்றான். இன்னொன்னு, கூகுள் கூட நீங்க சைன் பண்ணி கூகுள்ல காட்டலன்னா முடிஞ்சு போச்சு, .com ஒரு பைய பார்க்க மாட்டான். அது ஒரு ப்ராப்ளம் இருக்கு. ரொம்ப பெரிய மேகசினுங்க பெரிய .comல என்ன பண்றாங்கன்னா, இப்போ நீங்க உள்ள போனாலும் தெரியும், எந்த .com உள்ள போனாலும் காசு கட்டு, லிங்க் பார்க்கறதுக்கு காசு கட்டு, பே பண்ணு. ஏன் சொல்றாங்கன்னா, கூகுள் ரெவன்யூ ஃபுல்லா டோட்டலா ஆயிடுச்சு. .comல ஆட் நம்ம பாக்குறது இல்லையா, எல்லா ப்ரௌசர்லயும் ஆட் பிளாக்கர் போட்டுக்கிறோம், நம்மளும் சின்ன இது வைக்கிறோம், இந்த ஆப் வைக்கிறோம். ஸோ ரெவன்யூ இல்லாததுனால ஒரே வழி வந்து என்னன்னா, எங்களை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணு. நியூயார்க் டைம்ஸ்னா ஃபுல்லா சப்ஸ்கிரிப்ஷன் தான், ஏன்னா அவன்லாம் ஹைலி பெய்டு ரைட்டர்ஸ்லாம் உள்ள எழுதுவாங்க. ஸோ எல்லாருக்கும் சம்பளம் தரணும். இப்போ நார்மலா அந்த பிசிக்கல் பேப்பர் அவுட்டு, இப்போ எல்லாருமே ஃபுல்லாக டிஜிட்டல் பேப்பருக்கு போயிட்டாங்க. போன வருஷம் இவங்க த வயர்டு ரொம்ப ஃபேவரட்டான பிளாக், டெக்குலாம் அங்கே தான் பார்ப்பேன், அவங்களும் வந்து காசு கட்டினாதான் அப்படின்ட்டாங்க. த வெர்ஜ் மட்டும் தான் என்ன புள்ளன்னு தெரில, இன்னும் ஃப்ரீயாக வச்சிருக்கான். சில ஆர்டிக்கல் காசுன்றான். ஏன்னா ரெவன்யூ சிஸ்டமே இப்போ பாதிப்பாயிடுச்சு, வேற ஒரு இடத்துக்கு போயிடுச்சு.
இப்போ சப்ஸ்டாக் இருக்கு, அதில் சூப்பராக இருக்கு, நான் உள்ள போய் பார்க்குறேன். அதுவுமே வந்து நீங்கள் ஒருத்தங்களுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணலாம். நல்ல ஆர்டிக்கலாக காசு கட்டு அப்படின்றான். ஸோ ஒரு டைமில் கூகுளை நம்பி இருந்தவங்க கூகுள் விட்டு வெளியே வந்ததுக்கப்புறம் அந்த டாட்குமே ஒரு காசு பார்க்குற மிஷினாக பார்த்தா மட்டும்தான் தே கேன் சர்வைவ் அப்படிம்பாங்க. ஸோ இது வந்து சரியா தப்பா அப்படின்னு பார்த்தா சர்ச்சிங்கை ரீடிஃபைன் பண்ணுறோம்னா சுந்தர் பிச்சையை சொல்லலாம். ஆனால் அவர் வந்து நம்மளை மட்டும்தான் கவனத்தில் வைக்கிற மாதிரி அன்பாக இருக்கிற மாதிரி இருக்கும். ஆனால் எந்த கம்பெனிங்களால் எந்த மாடலால் கூகுள் இவ்வளோ பெரிய காசு பார்த்துச்சோ அவங்களுக்கு துரோகம் பண்ணுறதா எங்கள் தப்பு. ஏன்னா கூகுள் வந்து ஒரு டைமில் போய் நீங்கள் சர்ச்சில் போய் நீங்கள் வந்து .com கிளிக் பண்ணலாங்க ரெவன்யூ மாடலில் தான் இவங்க வந்து பிகஸ்ட் டெக் ஜெயிண்டாக வளர்ந்துருக்குறாங்க. அந்த மாடலை அது கட் பண்ணும்பொழுது என்சிட்டிஃபிகேஷன் சொல்லியிருப்போம்ல அந்த மாதிரி. ஆனால் ஏஐயோட ரெவன்யூ க்ரோத்தை படி பார்த்தா அப்படி ஒன்றும் ஜனங்க ஃபீல் பண்ணுற மாதிரியும் தெரில, ஏஐ ஸ்டாப் பண்ணுற மாதிரியும் தெரில. இப்போ நமக்கு என்ன ஆகுது, நம்ம போய் தேடுறோம், ஒரு சின்ன இன்ஃபர்மேஷன் தேடுறோம், ஆட்டோமேட்டிக்காக ChatGPTலையோ இல்லை இது ஆன்சர்லையோ டேட்டா வருது. சில இதில் மட்டும் தான் இப்போ தான் கொஞ்ச நாளாக ஆட் பண்ணியிருக்காங்க, டேட்டா காட்டி அது எந்த .comனு இது எடுத்தோன்னு காட்டுது. அது பர்ஃபெக்ஷனில் போனால் சூப்பராக காட்டுது, டேட்டா காட்டி சைடில் காட்டு லிங்க் இந்த பிளாக்ல தான் எடுத்தேன். ஆனால் நம்ம அந்த பிளாக்ல போக வேண்டிய தேவையே இல்லை. ஏன்னா அந்த பிளாக்ல நீங்கள் 5 நிமிஷம் என்ன படிக்கணுமோ அதில் 4 லைனில் இங்கே நான் உனக்கு இது ஸ்னிப்பட் மாதிரி தரேன்னு சொன்ன உடனே நம்ம லிங்க் லோகோ மட்டும் பார்த்துப்போம், உள்ளே போகாமல் இங்கே படிச்சுட்டு போயிடுவோம். ஸோ நமக்கு வேணுங்கிறது கிடைச்சிருச்சு. முந்தி இருந்த கூகுள் வந்து லிங்க் உள்ள போன்னு சொன்னவன் இப்போ லிங்க் எல்லாம் வேணாம், நேராக ஓவர்வியூ போன்னு சொன்னதுனால ஏகப்பட்ட கம்பெனியோட வருமானம் பாதிப்பாயிருக்கு. ஸோ ஸ்பாக்டோரோ அப்படி அதில் இருக்கிற அமாண்டா என்ன சொல்கிறாங்கன்னா 68% ஆஃப் ஆல் யூஎஸ் கூகுள் சர்ச்சஸ் எண்ட் வித்தவுட் அ கிளிக் அப்படின்றாங்க. பிகாஸ் யூசர்ஸ் கெட் வாட் தே நீட் டேரக்ட்லி இன் த சர்ச் பேஜ் வித்தவுட் ஹேவிங் டு விசிட் எனி சைட். இதுதான் இது என்னது போன டெக்கேட் அகோவோட 45% இன்க்ரீஸ் ஆகிருக்கு. அதாவது கிளிக் இல்லாமல் சர்ச் தேடுறது. ஸோ இவங்க .comலாம் கூகுள் வழியாக பார்த்து அந்த கிளிக் ஆகிறது வந்து 27% இருந்தது. ஏஐ ஓவர்வியூ போடுறதுக்கப்புறம் 11% குறைஞ்சிருக்கு. இன்னொன்று முக்கியமான சொல்கிறாங்கன்னா ஆட்டோமேட்டட் பாட் டிராஃபிக். இந்த ஆட்டோமேட்டட் பாட் வந்து காலங்காலமாக இருக்கான், நீங்களே பார்த்துருப்பீங்க, ஸ்கிராப் பண்ணுறவன். ஆனால் இப்போ ஏஐ இங்கே அதிகமானதுக்கப்புறம் அவங்க நல்ல ஏகப்பட்ட ஆட்டோமேட்டட் டிராஃபிக் இருக்காங்க. ஸோ என்ன சொல்கிறாங்கன்னா ஆட்டோமேட்டட் பாட் டிராஃபிக் now generating roughly 57% of all requests. This milestone emphasizes evolution from internet built for human clicks to digital landscape now dominated by AI agents. இதுதான் பிரச்சனை. நம்ம கிட்ட இருந்து டெர்மினேட்டர் டேக் ஓவர் மாதிரி .com மாறிடுச்சு. We are well and truly in the predicted Google Zero era. அதாவது கூகுள் இல்லாமல் கூகுள் ஜீரோ எரானா கூகுளுங்கிற பேசிக் வெப்சைட்ஸ் அந்த சர்ச் பேனல் இல்லாமல் ஜெமினியும் கூகுள் தானே. ஸோ அது பிரச்சனை இல்லை. ஸோ இதுதான் விஷயம். ஸோ நீங்கள் வந்து கம்பெனியில் அதை காப்பாற்றுறேன் அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து இனிமேல் ஜெமினியோட இதெல்லாம் பார்க்க மாட்டேன், நேராக போயிட்டு கூகுளில் போய் லிங்க்ஸ் எல்லாம் போய் அதை கிளிக் பண்ண போகிறப்பெல்லாம் பண்ண வேணாம். ஏன்னா டெக்னாலஜி இவால் வந்து நமக்காக பண்ணப்பட்டது, நம்ம அதை எப்படி வேணால் யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ இந்த கம்பெனிங்களாம் சரி கூகுளில் ரெவன்யூ வரலப்பா, வேறு ஏதாவது பிளான் எல்லாமே அவங்க மாற்றிப்பாங்க பிளானை. ஸோ நம்ம அதுக்கு பேனிக்காக தேவையில்லை. ஆனால் அந்த பிளான் எப்படி இருக்கும்னா அந்தந்த .comக்கு எங்கிட்ட தனியாக வந்து காசு கட்டு, கூகுள் லிங்க் சர்ச் பண்ணாமல் உள்ளே போய் பார்க்க தெரிஞ்சதில் இப்போ தனியாக காசு கட்டுமா. நாளைக்கு அந்த பர்ப்ளெக்சிட்டியோ ஜெமினியோ எல்லாருமே டோக்கனுக்குலாம் டேட்டா சென்டர்லாம் கட்ட முடியல, உலகம் ஃபுல்லாக திட்டுறாங்கப்பா, கேஸ் போடுறாங்கப்பா, தனி தர மாட்டேன்றாங்கன்னு சொல்லி நீங்கள் தேடுற ஒவ்வொரு சர்ச்சுக்கும் காசு அப்படின்னாங்கன்னா நல்லபடியாக கூகுளில் போய் சர்ச் பண்ணி லிங்க் கிளிக் பண்ணலாம், நீங்கள் ஒரு டைமுக்கு வருவீங்க. ஏன்னா உங்களை அப்படி தான் ஆக்குவாங்க. ஒவ்வொரு முறையும் என்ஜாயபிளும் நமக்கு தான், ஆப்பும் நமக்கு தான், கம்பெனிங்களுக்கு இல்லை. கூகுள் ஜீரோ எரா ஸ்டார்டட். இது மெட்டாமிக்ஸ் நான் விஜய் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மெம்பர் ஆகும்.